Hi students, good morning to all. Today we are going to starting in chapter 5 geometry. Okay, so today starting in Pythagoras theorem. Okay va, so 8th standard English medium only this videos. Okay va, so நம்ம என்ன பார்க்க போறோம் Pythagoras theorem. Okay va, so statement of the theorem. In a right angle triangle, the square on the hypotenuse is equal to the sum of the square on the other two sides. ஓகேவா, ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ நம்மளுடைய ஆங்கிள்ஸ் ஓகேவா, ஸோ வாட் இஸ் மீன் பை த ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னாவே நம்ம அஸ்யூஷுவல் 90 டிகிரி ஓகேவா. ஸோ 90 டிகிரி பொசிஷனில் இருந்தாவே நம்ம என்னென்னு சொல்லிடலாம், அதை ரைட் ஆங்கிள்னு சொல்லி டினோட் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் தான் நம்ம என்னமா சொல்லுவோம், ஹைப்போட்டனன்ஸ் ஓகேவா. ஸோ ஹைப்போட்டனன்ஸ் அப்படின்னா என்னது, த ரைட் ஆங்கிள் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஹைப்போட்டனன்ஸ் ஓகேவா. ஸோ அந்த ஹைப்போட்டனன்ஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டனன்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆன் த அதர் டூ சைட்ஸ் ஓகேவா. ஸோ அந்த ஹைப்போட்டனன்ஸுக்கு அடுத்து பக்கம் இருக்கு இல்லையாம்மா, அந்த டேர்ம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதனுடைய ஸ்கொயர் டேர்ம்ஸுக்கு மற்ற ரெண்டு சைட்ஸும் சம் ஆஃப் த ஸ்கொயர் அதர் டூ சைட்ஸ் ஓகேவா. ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணால் அது வந்து ஹைப்போட்டனன்ஸோட ஸ்கொயர் ஆஃப் த வேல்யூஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா ஓகேவா. ஸோ அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரைட் ஆங்கிள் ஏபிசி விச் இஸ் ஈக்குவல் டு BC square which is equal to AB square plus AC square ஓகேவா. ஸோ நமக்கு 2 மார்க்கில் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம் பித்தாகரஸ் தியரம் ஓகேவா. ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் த ஸ்கொயர் ஆன் த ஹைப்போட்டனன்ஸ் இட்ஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆன் தி அதர் டூ சைட்ஸ் ஓகேவா. ஸோ தமிழ் இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் ஓகேவா. ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க இங்கே, ரைட் ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணி ஹைப்போட்டனன்ஸோட ஸ்கொயர்ஸ் வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் த அதர் டூ சைட்ஸ்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்ட்ஸ் என்ன அப்படின்னா, கன்வர்ஸ் ஆஃப் த பித்தாகரஸ் தியரம்ஸ் ஓகேவா. ஸோ சேம் ப்ராசஸ் தான், இட் இஸ் த எக்ஸாம்பிள் சம்ஸ் ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கம்மா, எக்ஸாம்பிள் சம்ஸ் பாருங்கள். இந்த ஆங்கிள் ஓகேவா, ஸோ இந்த ட்ரையாங்கிள்ஸ் என்ன கொடுத்துருவாங்க, ஏபிசின்றது ஒரு ட்ரையாங்கிள்ஸ் ஓகேவா. ஸோ எப்பயுமே கம்பேரிஷன் ஆஃப் த த்ரீ சைட்ஸ் ஓகேவா, நம்ம எப்பயுமே 3 சைட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஹைப்போட்டனன்ஸ் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் ஹையஸ்ட் வேல்யூ ஓகேவா. ஸோ 3 சைடு விடவை அந்த ஹைப்போட்டனன்ஸ் வேல்யூஸ் எப்படிமா இருக்கும், மற்ற 2 சைட்ஸை விட அதனுடைய வேல்யூஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், அதுதான் ஹைப்போட்டனன்ஸ் ஓகேவா. உன்னால் அப்படி டிஃபைன் பண்ண முடியல அப்படின்னா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு தான் என்ன இருக்கும், ஹைப்போட்டனன்ஸ் இருக்கும் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஸோ ஏபியோட வேல்யூஸ் என்ன 11. ஏபி ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், 11 வந்து 2 டைம்ஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணணும்னு மீனிங் ஓகேவா. ஸோ அதே மாதிரி பாருங்கள் 60. ஸோ ஏசிஸோட வேல்யூஸ் வந்து 60. ஸோ 60 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 3600 வரும். ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் என்ன வரும், 3721 வரும் ஓகேவா. இட் இஸ் த வேல்யூஸ் ஆஃப் 61 த ஸ்கொயர் ஓகேவா. ஸோ ஹைப்போட்டனன்ஸ் வேல்யூஸ்க்கு எப்படி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸோ சேம் ப்ராசஸ் தான், நம்ம பித்தாகரஸ் தியரம்ஸை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு தியரம் மாதிரி ஓகேவா. ஸோ இந்த ஃபிகர்ஸ் பாருங்கள், ஏபிசின்றது ஒரு ரைட் ஆங்கிள்ஸ் ஓகேவா. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வாட் டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏபிசி ஓகேவா. ஸோ ஏபிசின்றது என்ன ட்ரையாங்கிள்ஸ்னு கேட்குறாங்க ஓகேவா. ஸோ இட் இஸ் ஆஸ் யூஷுவல் ரைட் ஆங்கிள்டு ஓகேவா. ஏ அப்படின்னா ஏசி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி. ஸோ பர்பெண்டிகுலர்னா என்னமா, செங்குத்து ஓகேவா. ஸோ அந்த ஏபின்றது ஏசிக்கு எப்படி இருக்கான், பர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ வாட் ஆர் த ஏபி அண்ட் ஏசி ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஓகேவா. ஸோ ஏபியும் இதில் ஏசியும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ ரெண்டு எப்படிமா இருக்குது, பர்பெண்டிகுலராக இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுக்காங்க, லெட்ஜஸ்னால் என்ன அர்த்தம், அதுக்கு செங்குத்தாக இருக்குது, அந்த மீனிங் தான் அங்கே இது பண்ண ஓகேவா. ஸோ வாட் இஸ் ஏபி இஸ் கால்ட் ஆஸ், ஸோ ஏபி அப்படின்றது என்னமா, ஹைப்போட்டனன்ஸ் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா, ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறதா என்னது, ஹைப்போட்டனன்ஸ். ஸோ வாட் இஸ் த ஆங்கிள்ஸ் ஆஃப் பி அண்டு சி ஓகேவா. ஸோ இட் இஸ் ஆஸ் யூஷுவல் என்ன சொல்லியிருக்காங்க, ரைட் ஆங்கிள்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 90 டிகிரி ஓகேவா. ஸோ திஸ் இஸ் த
ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னாவே அதனுடைய ஃபார்மேட் என்ன, ரைட் ஆங்கிள் இட்ஸ் அதர் ஆங்கிள்ஸ் ஆர் அக்யூட் ஆங்கிள். அக்யூட் ஆங்கிள் மீன்ஸ் 90 டிகிரியை விட பிலோவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்லமா, சம் ஆஃப் த ஆல் ஆங்கிள்ஸ் இன் ஏ ட்ரையாங்கிள்ஸ் 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இது ஆல்ரெடி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஆங்கிள்ஸ் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துறாங்க. ஸோ அதர் 2 ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், கண்டிப்பாக சம் ஆஃப் த 90 டிகிரிஸாக இருக்கும். ஓகேவா? சம் ஆஃப் த வேல்யூஸ் இன் 90 டிகிரியாக இருக்கும். ஸோ அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆஃபாக நம்ம பிரித்தோம் அப்படின்னா 45 டிகிரி இன் ஈச் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஆங்கிள் ஆஃப் பி ப்ளஸ் ஆங்கிள் ஆஃப் சி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேவா? ஸோ சேம் ப்ராசஸில் நெக்ஸ்ட் 2 சம்ஸ் இருக்குது. நீங்கள் ஹோம் ஒர்க்ஸ் பார்த்துட்றீங்களா? ஓகேவா? சூப்பர்மா. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஜஸ்ட் நம்ம டெஃபினிஷன்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? ஸோ நம்ம பித்தாகரஸ் தியரம்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி சம்ஸ் பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ பித்தாகரஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், the square of the hypotenuse values which is equal to the sum of the square of the other two values. ஓகேவா? அதாவது அந்த ஹைப்போட்டனன்ஸோட ஸ்கொயர் டேர்ம்ஸ் வேல்யூஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா, அதர் 2 சைட்ஸோட ஸ்கொயர் டேர்ம்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குமா இன் ஆட் பண்ணி. ஓகேவா? ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சம்ஸ் பாருங்கள், பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி. ஓகேவா? ஸோ பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி அப்படின்னா என்னன்னு பாருங்கள், when two lines in a plane cross each other they are called the intersecting lines. So what is mean by intersecting? So ஒரு ரெண்டு லைன்ஸ் வந்து intersect means கட்டானா. ஓகேவா? ஸோ ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டர்செக்டிங் லைன்ஸ். ஓகேவா? ஸோ லைன்ஸ் L1 L2 எப்படியா இருக்குது, இன்டர்செக்ட், அதாவது ஒரு இடத்துல கட் ஆகிருக்கு. ஓகே, ஒரு இடத்துல மீட் பண்ணியிருக்கு அப்படின்னா அதுதான் இன்டர்செக்டிங் லைன் சொல்கிறோம். அதே வந்து L1 அண்டு L2 பாயிண்ட்ஸ் ஆர் இன்டர்செக்டிங் அண்ட் பாயிண்ட் வந்து O. ஓகேவா? ஸோ ஓன்ற பாயிண்டில் அந்த ரெண்டு லைனும் கட் ஆச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவாங்க, பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங். ஓகேவா? ஸோ இன்டர்செக்ட் அப்படின்றது ஒரு மீட் பண்ணுற இடம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த மீட் பண்ணுற இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்டர்செக்டிங். ரெண்டு லைனை மீட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்செக்டிங் லைன் சொல்லுவாங்க. ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிச்சு, பர்டிகுலராக ஒரு பாயிண்டில் மீட் பண்ணிச்சு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, அதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்டிங் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதுவே 2 or more lines in plan are said to be concurrent in if of them pass through the சேம் பாயிண்ட். ஓகேவா? ஸோ டூ லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆனால் அது வந்து நம்ம இன்டர்செக்டிங் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்டில் 2 லைன்ஸ் இன்டர்செக்ட் ஆனால் என்ன சொல்லுவோம், அது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட்னு சொல்லுவோம். அதே 2 or more லைன்ஸ் வந்து ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்லுவோம், கான்குரண்ட். ஓகேவா? ஸோ கான்குரண்ட் அப்படின்னா என்னது, 2 or more lines in a plane are said to be concurrent. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், மீடியன் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ மீடியன் அப்படின்னா என்னமா, நமக்கு ஆக்சுவலி தெரியும், மீடியன் அப்படின்னாவே சென்டர் பாயிண்ட். ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எ மீடியன் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இஸ் எ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் எ வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைட் ஆப்போசிட் த வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ என்னம்மா சொல்லியிருக்காங்க, ஸோ ஏன்ற வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் வந்து த்ரோ ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு லைன் செக்மெண்ட்னா என்னது, லைன் செக்மெண்ட்னா ஃபஸ்ட்டு என்னம்மா, ஸோ ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் பாயிண்ட்ஸுக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ஏபி. ஓகேவா? ஸோ ஏல ஸ்டார்ட் ஆகி பியில் ஃபினிஷ்ட் ஆகிடுது. ஸோ அதுதான் லைன் செக்மெண்ட் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஒரு இடத்துல ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் நமக்கு தெரியும், எண்டிங் பாயிண்ட்டும் தெரியும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், லைன் செக்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அந்த லைன் செக்மெண்ட் வந்து ஏன்ற பாயிண்ட்லேருந்து ஸோ பிசிக்கு மிட் பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அதுதான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், மீடியன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அந்த மிட் பாயிண்ட் என்ன பண்ணும், அதாவது பிசின்ற பாயிண்ட்டை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கும். ஓகேவா? ஸோ இட் இஸ் த மிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ அங்கே பாருங்கள், எ மீடியன் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ் இஸ் எ லைன் செக்மெண்ட் ஃப்ரம் எ வெர்டெக்ஸ் டு த மிட் பாயிண்ட் ஆஃப் த ஆப்போசிட் த வெர்டெக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த எம்ன்ற வெர்டெக்ஸ் மீன்ஸ் என்னமா, பாயிண்ட். ஓகேவா? ஸோ எம்ன்ற பாயிண்ட் என்ன பண்ணுது, பிசியை ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருது. ஓகேவா? ஸோ ஆப்போசிட்டாக 2 பார்ட்ஸாக பிரிச்சிருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஃபிகர் ஏபிசி இஸ் எ ட்ரையாங்கிள் அண்டு ஏஎம் இஸ் ஒன் ஆஃப் த மீடியன்ஸ். ஓகேவா? ஸோ ஏஎம் அப்படின்றது என்னது, மீடியன். ஓகேவா? ஸோ மீடியன் ஆஃப் த எம்ன்றது மிட் பாயிண்ட் ஆஃப் த ஏசி. ஓகேவா? ஸோ ஏசியோட மிட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், பிஎம்மோட வேல்யூஸும் எம்சியோட வேல்யூஸும் ஈக்குவல்னு சொல்லிடலாம்.
ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பிஎம் ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர். ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த சைட்ஸ் பிசி. ஓகேவா. ஸோ என்னம்மா சொல்லிடலாம், ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எம்ன்றது மிட் பாயிண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா பிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு எம்சி. ஓகேவா. ஸோ ரெண்டு ஆட் பண்ணால் என்ன ஆயிரும், ஏசியோட வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ அங்கே அதுதான் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஏஎம் இஸ் த மீடியன். ஓகேவா. ஸோ மீடியன் அப்படின்னா என்னது, ட்ரையாங்கிளை சரிசமமாக, ஓகேவா, சரிசமமாக என்ன பண்ணிடுது, பிரிச்சிருது. ஸோ ஏஎம் இஸ் பர்பண்டிகுலர் த பிசின்னு நம்ம டினோட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ பிஎம்மோட வேல்யூஸ் 3.5 சென்டிமீட்டரா. ஓகேவா. அப்போது பிசியோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், டுவைஸ் த லென்த் ஆஃப் பிஎம். ஓகேவா. ஸோ பிசியோட வேல்யூஸ் எப்படி இருக்கும், லென்த் ஆஃப் த பிஎம்மாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்போ 2 × 3.5 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 7 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சென்ட்ராய்டு. ஸோ ஓகேவா. ஸோ சென்ட்ராய்டு அப்படின்னா நமக்கு என்ன சொல்லியும், ஒரு சென்ட்ராக ஏதாவது ஒரு ப்ராசஸ் அங்கே எக்ஸிபிட் ஆகுதுன்னு தெரியும். ஓகேவா. த பாயிண்ட் ஆஃப் கான்கரன்சி ஆஃப் த 3 மீடியன் இன் எ ட்ரையாங்கிள் இட்ஸ் கால்ட் எ சென்ட்ராய்டு. ஓகேவா. ஸோ மீடியன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், அது ஒரு லைன்ஸை, அதாவது ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன் செக்மெண்ட் வந்து எக்ஸிட் ஆகும். ஓகேவா. அது வந்து என்ன பண்ணும், அந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் மிட் பாயிண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. புரியுதா. அப்போது அந்த ட்ரையாங்கிள்ஸ்லேயே 3 பாயிண்ட், அதாவது 3 மீடியன்ஸ் எக்ஸிபிட் ஆச்சு அப்படின்னா அதுதான் சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அந்த டயக்ராம்ஸ் பார்க்கலாமா. ஸோ டயக்ராம்ஸ் பாருங்கள், இதுதான் டயக்ராம்ஸ். ஓகேவா. ஸோ இப்போ பாருங்கள், ஏன்ற வெர்டெக்ஸ்லேருந்து ஒரு லைன்ஸ் வந்து லைன் செக்மெண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அது ஆப்போசிட் டைரக்ஷனை எப்படி என்ன பண்ணுது, சரிசமமாக பிரிச்சிருது. ஓகேவா. ஸோ அந்த பிசி பாயிண்ட்டை இன்டர்செக்ட் பண்ணிடுது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அந்த சியிலிருந்து எக்ஸிட் ஆகிற லைன் செக்மெண்ட் என்ன பண்ணுது, ஆப்போசிட் டைரக்ஷனை 2 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுது. அதே மாதிரி பியிலிருந்து வர லைன்ஸ் என்ன பண்ணுது, ஏசியை பிரிச்சிருது. ஓகேவா. ஸோ அந்த 3 லைன்ஸுமே மீட் பண்ணுற அந்த சென்டர், இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சென்ட்ராய்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அது அப்போ ஏலிருந்து வந்த லைன்ஸை பிசியை 2 பாகமாக பிரிச்சிருது. ஓகேவா. அதே மாதிரி தான் பியிலிருந்து வர அந்த லைன் செக்மெண்ட் என்ன பண்ணுது, ஏசியை 2 பார்ட்ஸாக என்ன பண்ணுது, கன்வெர்ட் பண்ணிடுது. அதே மாதிரி சியிலிருந்து வர லைன்ஸ் என்ன பண்ணுது, ஏபியை 2 பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடுது. ஓகேவா. ஸோ அது 3 பாயிண்ட்ஸுமே மீட் பண்ணுற அந்த இடம் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சென்ட்ராய்டுன்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ். ஓகே. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் லொக்கேட்டட் இன்சைட் த ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ சென்ட்ராய்டு அப்படின்றது நம்ம ட்ரையாங்கிள்ஸோட இன்சைடு ப்ராசஸாக தான் இருக்கும், தவிர அதனுடைய லொக்கேட்டட் வந்து இன்சைடாக தான் இருக்கும். ஸோ இட் இஸ் நாட் த அவுட் சைட். ஓகேவா. வி ஹாவ் ஆல்ரெடி சீன் தட் it serves as a center of gravity for any triangular lamina. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், இட் இஸ் த மீடியன்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் இட்ஸ் டிவைடு into 3 similar triangles of the equal area. ஓகேவா. ஸோ அது ஒவ்வொன்றும் என்ன பண்ணுது, ஒரு லைன்ஸை எக்ஸிபிட் ஆச்சு அப்படின்னா அது என்ன பண்ணுது, சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ மினிமம் 3 பார்ட்ஸாக என்ன பண்ணிடுது, கன்வெர்ட் ஆகிடுது அதனோட ஏரியாவுக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்துடலாமா. ஸோ சேம் ப்ராசஸ் தான்மா. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த ஃபிகர்ஸ் ஜி இஸ் எ சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு என்ன சொல்லியிருக்கேன், உள்ள சென்ட்ராய்டு மீன்ஸ் இட்ஸ் லொக்கேட்டட் இன்சைட் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா. ஸோ அதனுடைய இதில் பாருங்கள், ஜின்றது என்னது, இது சென்ட்ராய்டு. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், ஜிஎல் விச் இஸ் ஈக்குவல் டு 2.5. ஸோ ஒரு அந்த லைன்ஸ் இருக்குது இல்லைம்மா, அது வந்து எப்படி கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா 2:1 அந்த ரேஷியோவில் வந்து அது என்ன பண்ணும், பார்ட்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ ஓவராலாக 3 பார்ட்ஸு, அதில் எப்படி அது கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா 2:3 பாயிண்ட்ஸாக தான், அந்த ரேஷியோவில் தான் அது என்ன வரும், கன்வெர்ட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ பாருங்கள், if GL which is equal to 2.5 centimeter, so find the length of XL. ஓகேவா. அப்போது நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், GL அப்படின்ற லைன்ஸ் வந்து 2.5 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்கேன். ஸோ எந்த ஒரு லைன்ஸுமே எப்படி கன்வெர்ட் ஆகும், 2:1 ரேஷியோவில் தான் கன்வெர்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா G is a centroid. ஸோ XG is to GLன்னு வந்திருக்குமா.
ஓகேவா. அப்போ 2:1 which gives வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஓகேவா. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஜியும் எல்ன்ற அந்த பாயிண்ட்ஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது 2:1 ரேஷியோவில், ஓகேவா. ஸோ எக்ஸ்ஜி அப்படின்றது 2 ரேஷியோவிலையும் ஜிஎல்ன்றது 1 ரேஷியோவிலையும் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்ஜியும் அதாவது அவுட் சைடு அண்ட் இன்சைடு வந்து மல்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ அவுட் ப்ராசஸ் த மல்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் அவுட் ப்ராசஸ் விச் இஸ் ஈக்குவல் டு மல்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் இன் ப்ராசஸ், ஓகேவா. ஸோ அந்த ப்ராசஸ் படி யூஸ் பண்ணால் 1 into xg which is equal to 2 into 2.5 வந்துருமா. ஸோ இதுலேருந்து எக்ஸியோட வேல்யூஸ் 5ன்னு கன்வெர்ட் ஆகிரும். ஸோ அஸ்யூஷுவல் அதனுடைய லென்த் என்னவாக இருக்கும், ஜிஎல் ஈக்குவல் டு அது 5, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நமக்கு எக்ஸ்ஜியோட வேல்யூஸ் 5ன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ஜிஎலோட வேல்யூஸ் என்னமா 2.5. ஸோ ரெண்டே ஆட் பண்ணால் 7.5 சென்டிமீட்டர், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்எம். ஸோ ஒய்எம்மோட வேல்யூஸ் என்னமா 9.3 சென்டிமீட்டர், ஓகேவா. ஸோ ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஜிஎம்மோட வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ணும். ஸோ ஆல்ரெடி அதே ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், G2Y அந்த ப்ராசஸ் வந்து 2 ரேஷியோலையும் G2M ப்ராசஸ் வந்து 1 ரேஷியோலையும் இருக்குது, ஓகேவா. ஸோ அப்போது ஜிஎம்மோட ரேஷியோஸ் என்னமா கண்டிப்பாக 1ஆக இருக்கும், ஓகேவா. அப்போது 3ல் 1 பங்கு அப்படின்ற 1 பார்ட்ஸ் தான் என்னது ஜிஎம். ஸோ அப்போது கொடுத்துருக்கிற வேல்யூ நம்ம 3ஆல் டிவைட் பண்ணலாமா. ஸோ 9.3 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ அதனுடைய ரேஷியோஸ் என்னவாகும், 3.1 சென்டிமீட்டராக கன்வெர்ட் ஆயிரும், ஓகேவா. ஸோ அதே ப்ராசஸில் எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அல்டிடைட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ், ஓகேவா. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஏடி அப்படின்ற லைன்ஸ் வந்து பிசிக்கு எப்படிமா இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ பர்பண்டிகுலர் மீன்ஸ் செங்குத்தாக இருக்குது, ஓகேவா. ஸோ பாருங்கள், altitude of a triangles is also known as the height of the triangles is the perpendicular drawn from the vertex of the triangle to the opposite sides. The altitude makes a right angle with the base of the triangle. Here in triangle ABC and AD is the altitudes of AD is perpendicular BC, ஓகேவா. ஸோ AD அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பிசிக்கு எப்படிமா இருக்குது, செங்குத்தாக இருக்குது, ஓகேவா. ஸோ செங்குத்து மீன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போயிடலாமா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஸோ பைசெக்டார் அப்படின்னு என்னமா, ஒரு லைன்ஸை ரெண்டாக பிரிக்கிறது, ஓகேவா. ஸோ பைசெக்டார் மீன்ஸ் த 2 கன்வெர்ட்ஸ் பாயிண்ட், ஓகேவா. ஸோ 2 பாயிண்ட்ஸாக 2 பார்ட்ஸாக பிரிக்கிறது, ஓகேவா. ஸோ இது பர்பண்டிகுலர் லைன்ஸ் என்னமா அக்யூட்டாக 90 டிகிரியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இங்கே பாருங்கள் அது எப்படி பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ஏதாவது ஒரு பாயிண்டில் பர்பண்டிகுலராக இருக்கும், ஓகேவா. ஸோ ஏபி விச் இஸ் நாட் ஈக்குவல் டு பிபின்னு வரும், ஓகேவா. இதனுடைய வேல்யூஸ் லென்த்து பாருங்கள், ஏபியோட லென்த்தும் பிபியோட லென்த்தும் எப்படி இருக்கும், நாட் ஈக்குவலட்டாக இருக்கும், ஓகேவா. ஸோ அதே செகண்ட் லைன் பாருங்கள், பைசெக்டார் பண்ணியிருக்கா. ஸோ பைசெக்டார் பண்ணிச்சு அப்படின்னா ஈக்குவல் பார்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணும், ஓகேவா. ஸோ அதில் பாருங்கள், எல்ன்ற லைன்ஸ் என்ன பண்ணுது, பிக்யூவை ஈக்குவல் பார்ட்ஸ் ஆஃப் கன்வெர்ட் பண்ணியிருக்கு, ஓகேவா. ஸோ இதுலேருந்து என்ன சொல்லலாம், பிஎம் இட்ஸ் ஈக்குவல் டு எம்கியூன்னு சொல்லிடலாம், ஓகேவா. ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்னு என்ன பண்ணும், அக்யூரேட்டாக ஈக்குவல் பார்ட்ஸாக 90 டிகிரியில் பிரிக்கும். பைசெக்டார் அப்படின்றது பிரிக்கிறது, அதே பர்பண்டிகுலர் அப்படின்னா 90 டிகிரி செங்குத்தாக பிரிக்கிறது. அப்போது ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகிடுச்சு. பர்பண்டிகுலர் பைசெக்டார்னா என்னது, சரிசமமான 2 பார்ட்ஸாக செங்குத்தாக பிரிக்கிறதுன்னு வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ நம்ம ட்ரையாங்கிள்ஸில் எப்படி பிரிக்கலாம், கன்சிடர் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி இன் ஹேஸ் 3 sides. For each side you can have a perpendicular bisector as follows, ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, பிசி லைன்ஸில் பைசெக்டார் பண்ணியிருக்கா, ஓகேவா. ஸோ அது அக்யூரேட்டாக என்னவாக இருக்குது, 90 டிகிரியாக இருக்குது அண்ட் பிசியை வந்து ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு, ஓகே. ஸோ பிஎம் விச் இஸ் ஈக்குவல் டு எம்சியாக பிரிச்சிருக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஏசியில் பைசெக்டார் ஆயிருக்கா, ஓகேவா. ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஆயிருக்கா. அப்போ என்ன பார்த்தோம், ஏஎன் விச் இஸ் ஈக்குவல் டு என்சியாக பிரிச்சிருக்கு, ஓகேவா. ஸோ அதே மாதிரி பர்பண்டிகுலர் பைசெக்டார் ஆன் த சைடு வந்து ஏபியில் வந்திருக்கா. ஸோ என்ன அர்த்தம், பியோட வேல்யூஸ் வந்து அக்யூரேட்டாக 90 டிகிரியாக இருக்கும். ஸோ ஏபி விச் இஸ் ஈக்குவல் டு பிபியாக பிரிச்சிருக்கு, ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்துடலாமா, circumcenter. So okay va. So what is mean by circumcenter, the point of concurrence of the 3 perpendicular bisector of a triangle is called as a circumcenter. It is denoted by the letters S,
ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போ முன்னாடி பார்த்தோம் இல்லைம்மா, பர்பண்டிகுலர் பைசெக்டார். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு 3 டைரக்ஷனுமே ஒரே ட்ரையாங்கிள்ஸ்குள்ளே மீட் பண்ணி அந்த சென்ட்ராய்டு பாயிண்ட்லேருந்து நம்ம அவுட் சைட், ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் சென்டர்னா என்னது, அந்த சென்டர் ஒன்னா, அதாவது என்ன சொல்லலாம், ட்ரையாங்கிள்ஸோட 3 வெர்டெக்ஸுமே ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறதா என்னன்னு சொல்லியிருக்காங்க, சர்க்கம் சென்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனோட எப்படி டினோட் பண்ணுவோம், எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ ஆங்கிள் பைசெக்டார், ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பர்பண்டிகுலர் பைசெக்டார், ஜஸ்ட் நம்ம லைன்ஸை மட்டும் பைசெக்டார் பண்ணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்க்குறது என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் எ ட்ரையாங்கிள்ஸ். ஓகே, ஸோ நம்ம ஆங்கிளை எப்படி பைசெக்டார் பண்ணுறது, ஸோ பைசெக்டார்னால் என்னம்மா பண்ணும், சரிசமமாக பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ நம்மளுடைய லைன்ஸை பைசெக்டார் பண்ணதா பர்பண்டிகுலர் பைசெக்டார்னு சொல்லுவோம். அது இப்போ பார்க்குறது வந்து ஆங்கிள் பைசெக்டார்ஸ். ஓகேவா? ஸோ ஆங்கிள் பைசெக்டார்னால் என்ன பண்ணுறது, கொடுத்துருக்கிற ஆங்கிள்ஸை வந்து சரிசமமாக பிரிக்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், ஆங்கிள் ஏவை வந்து எப்படி பைசெக்டார் பண்ணியிருக்காங்க, ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பிஏ பாருங்கள், ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்களா, அதே மாதிரி தான் சிஏவும். ஓகேவா? ஸோ ஆங்கிளை சரிசமமாக ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்கிறதா என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் பைசெக்டார் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இன் சென்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது சர்க்கம் சென்டர். ஸோ அவுட் சைடில் நம்ம எப்படி ட்ரையாங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு ஒன் ட்ரையாங்கிள்ஸில் பர்பண்டிகுலர் வரைஞ்சோமா. ஓகேவா? ஸோ பர்பண்டிகுலர் பைசெக்டார் அதை யூஸ் பண்ணி எப்படி அவுட் சைடில் சர்க்கிள் பார்த்தோமா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன் சென்டர்னால் என்னம்மா, நம்ம ட்ரையாங்கிள்குள்ளவே நம்ம சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதை எதை பேஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா, ஆங்கிள் பைசெக்டார் மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, ஸோ ஏ ஆங்கிள், பி ஆங்கிள், சி ஆங்கிள் எப்படி பைசெக்டார் பண்ணும், ஸோ அந்த இதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணியிருக்கோம், இன் சென்டர் வந்து வரைஞ்சிருப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாரு ஓகே, இந்த கிளாஸில் டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம், ஜஸ்ட் அதெல்லாம் ரீகால் பண்ணிக்கோ. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா காலர் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஐயோ